ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல் எப்போ வரும்? இறைவன் தான் அனைத்தையும் செய்கின்றார், செய்வது அனைத்திலும் ஒரு காரணம் இருக்கிறது உணர்ந்துட்டீங்கன்னா அந்த பக்குவம் வந்துடும். எங்க அதுக்கப்புறம் கேள்வியே இல்லையே உங்களுக்கு. எங்க கேள்வி இருக்கு? நடக்கிறதெல்லாம் காரணமாக தான் நடக்குதுன்னா எங்க கேள்வி இருக்கு உங்களுக்கு? காரணத்துக்கு எனக்கு பதில் தெரியல, மேபி எனக்கு டைம் வரும்போது இறைவன் அந்த பதிலை எனக்கு உணர்த்துட்டுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிருவீங்க. ஆட்டோமேட்டிக்காவே சைலண்ட் ஆயிருவீங்க. புரியுதா புரியலையா? இப்ப ஞானம் எங்க இருக்கு? நீங்க புரிஞ்சுக்கிறதுல தான் இப்ப இந்த விஷயமே அடங்கி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு மைண்ட் செட்ல போய் சிக்கிக்கிட்டீங்க, நான் ரொம்ப நல்ல, முதல்ல அந்த மைண்ட் செட்ல இருந்து வந்துருங்க. உங்களால ஞானத்துக்கு போக முடியாது. நான் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. நான் யாரு? நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. நான் நடுநிலையானவனா? நான் நடுநிலையானவனும் இல்லை. அப்ப நீ யாரு? எனக்கே தெரியல. கேட்காத. இப்ப என்னதான் பண்றது? ஏதோ என் கடமையை செஞ்சுட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கேன். இந்த மனநிலையில நீங்க இருக்கும்போது மட்டும்தான் இடத்திற்கு தகுந்தாறு போல ஒரு நீர் போல மாறி செயல்பட முடியும். எப்போ நீர் போல மாறி செயல்படுறீங்களோ அப்பதான் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். பல பேர் என்னன்னா ரொம்ப நல்லவன்ற டேக்ல போய் சிக்கிட்டு வெளியே வர முடியல. சில இடங்கள்ல நல்லவன்றதை தாண்டி சில கெடுதல்களும் பண்ற மாதிரி இருக்கு. அது கெடுதல் கிடையாது, வெளியில பாக்குறது கெடுதல் மாதிரி இருக்கும். எங்க கிருஷ்ண பரமாத்மா பண்ணாத சூழ்ச்சியா? பண்ணாரா பண்ணலையா? குண்டக மண்டக பண்ணார். கொஞ்சம் நெஞ்ச சூழ்ச்சியில தெரிஞ்சு, கண்ணுக்கு தெரிஞ்ச சூழ்ச்சி கம்மி, கண்ணுக்கு தெரியாம ஏகப்பட்ட சூழ்ச்சி பண்ண. அதுக்காக அவர் திருட்டு போயன்னு அர்த்தமா? கிருஷ்ண பரமாத்மா பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு எதிரே நின்று ஐயோ குழந்தை அழுகுதேன்னு சொல்லி சிரிப்பவனும் அவனேவான். எப்படி? பிள்ளையை கிள்ளி விட்டு ஐயோ என்ன குழந்தை அழுகுது, எங்க எந்த கிறுக்கு பையன், இந்த கேன பையனா இந்த வேலையை செய்வான்? அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க குழந்தைய என்ன பண்றான்? முதல்ல போய் என்ன பண்றான்? கிள்றான். கிள்னதுக்கு அப்புறம் குழந்தை அழுகுமா சிரிக்குமா? என்னடா குழந்தை இப்படி அழுகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றாப்புல? தொட்டிலேயே ஆட்டி விடுறாப்புல. இது ரெண்டையும் பார்த்து குழந்தையை கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டி விடுறானே, எவ்வளவு பெரிய தெளிவான ஆளா இருப்பான்னு சொல்லி அந்த பக்கம் நின்று சிரிக்கிறார். யாரு? அதுவும் அவரு தான். அப்ப பிரச்சனை ஏன் வந்தது? நான் தான் கொடுத்தேன். யாருக்கு பிரச்சனை வந்தது? எனக்கே தான் பிரச்சனையை நானே தான் கொடுத்துக்கிட்டேன். எதுக்கு எனக்கு பிரச்சனையை நீயே கொடுக்குற? அப்பதான் எனக்கு அனுபவம் கிடைக்கும். சரி, எனக்கு பிரச்சனை இப்ப நீயே கொடுத்த, எனக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன? இந்த அனுபவத்துல இருந்து நான் ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு இப்ப யாரை போய் அடைய போறேன்? நான் என்னையே போய் அடைய போறேன். ரொம்ப குழம்புதா? தெளிவா இருக்கா? குழம்புதா? நான் என்ன சரி பண்ணிக்கிறக்கா வந்தேன், அப்புறம் நானே ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணேன். என்ன நான் சரி பண்ணிக்கிறக்கா வந்து நானே ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி அதில் நானே போய் சிக்கிக்கிட்டேன். அறிவு என்கின்ற ஒரு சிக்கிறதுல போய் சிக்கிக்கிட்டேன். இப்போ ஒரு பசில், இதுக்கு பேர் என்ன? திருவிளையாடல். இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன? ஏன்னா ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கேன். இப்போ இந்த புரியல் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன்? அங்கேருந்து வெளியே வந்து எங்கேருந்து வந்தோன்னா அங்கேயே போயிடுவேன். இதில் மணிகண்டன் யாரு, சுப்பிரமணியம் யாரு, மகாவிஷ்ணு யாரு, சசிகுமார் யாரு, கிருஷ்ணமூர்த்தி யாரு, சித்ரா யாரு, சுகந்தன் யாரு? யாரு? மேட்ரிக்ஸ் கோட்ஸ். இட்ஸ் ஆல் ஃபேக் நேம்ஸ். இந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்றீங்க, அதானே அதனுடைய சுருக்கம்? இருக்குதான். ஈஸியா என்னைய கேட்டீங்க, நான் அந்த ஆளை கேட்கறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? சில கேள்விகளை எனக்கே பதில் தெரியாது. ரொம்ப யோசிக்க விட்டுறது. நான் நிம்மதி ஏது பைத்தியம் முடி எனக்கே இருக்கு பிரதர், எதுக்குடா அதெல்லாம் பண்றீங்க? இல்ல எண்ணங்கள் ஏன் வருதுன்னா அது நிறைய காரணம் இருக்குமா. எண்ணங்கள் முன் ஜென்மத்தை பொறுத்தும் உங்களுக்கு எண்ணம் வரும், இந்த ஜென்மத்தில் நீங்க செய்யக்கூடிய செயல்களை பொறுத்தும் எண்ணம் வரும், நீங்க என்ன பழக்க வழக்கம் பழகிறீங்கன்றதை பொறுத்து எண்ணம் வரும், யாரை பார்த்தீங்க, என்ன பேசுனீங்க, எந்த ஆட்டிடியூட்ல இருந்தீங்க, எந்த லாட்டிடியூட்ல இருந்தீங்க, எப்படிப்பட்ட மருந்துகளை சாப்பிட்டீங்க, எப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டீங்க, எப்படிப்பட்ட இதெல்லாம் தான் எண்ணத்தை உருவாக்குது. ஸோ அதை ரொம்ப டீப்பாக போவேன், அது பெரிய டாபிக்னு ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த டாபிக், இதை விட்டு நகர்ந்துடக்கூடாது, நல்ல கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்குறீங்க, தெரியலையா பதில் விட்டுறணும். எனக்கு எப்போ தகுதி இருக்கோ இறைவனே உணர்த்துவார்னு சொல்லி விட்டுருங்க. முக்கால்வாசி நேரம் இல்லை, 200% நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. உங்கள் மனநிலை ஆனந்த நிலை பெற்றுவிடும். சில பல கேள்விகளுக்கு பதில் நான் கிடைத்தால்தான் நிம்மதியாவேன் அப்படின்றீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அந்த சில கேள்விகளுக்கு உண்டான பதில் கிடைத்தால் உங்களது மனநிலை இழந்து, மன நிம்மதி இழந்து, மறுபடியும் டீகிரேட் ஆகி மறுபடியும் ஒன்றும் இல்லாத தன்மைக்கு போனாலும் போயிருவீங்க. அதனால அந்த உண்மையை வெளிப்படுத்த மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இதை எப்படி உங்களுக்கு நம்ப வைக்கலாம், புரிய வைக்கலாம் அப்படின்னா, உங்க பையனை ரொம்ப நல்ல பையன் நினைச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு பார்த்தா மிகப்பெரிய திருடன், பல பேரை கொலை பண்ணியிருக்கான், பெரிய கொலைகாரன்னு தெரியுது. என்ன பண்ணுவீங்க?
ஜெயிலில் போடுவீங்க, ஜெயிலுக்குள்ள போறாரு, மனம் ஏத்துக்குமா? ஓ ஜெயிலர் படம்ன்றீங்களா? பாருங்க, நான் சிந்திக்கிறதெல்லாம் படமா எடுத்துறேன். வெரி பேட். ஆமா, ஆராய்ச்சி பண்ண கூட அதுக்கு அடுத்தது தான் வரேன் நான். இப்போ அதுக்கு அடுத்த மேட்டர் தான் வரேன். இப்போ உங்க பையன் ரொம்ப ஆசையா வளர்க்குறீங்க, பெரிய திருட்டு பையனா இருக்கான், பெரிய கொலைகாரனா இருக்கான். இது லேட்டரா தான் தெரிய வருது. ஏத்துக்கிற மனப்போக்கம் வந்துருமா உங்களுக்கு? அப்போ இறைவனும் அதே மாதிரிதான். இந்த ஒரு உண்மையவே உங்களால தாங்கிக்க முடியல, அது எப்பேற்பட்ட உண்மையா இருக்கும்? ஆமாவா இல்லையாங்க? ஏங்க ஒரு சின்ன உண்மையைத்தான் சொன்னேன். நீங்க உண்மையை சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு அன்னையும் அந்த கிடுகிடு நடிங்க போய் உட்காந்துருக்கீங்க. நீங்க உங்க பொண்டாட்டி உங்களுது இல்லை, உங்க புருஷன் உங்களுது இல்லை, மல்டிபிள் பார்ட்னர்ஸ் தப்பு இல்லைன்னொன்னே இந்த அரங்கமே கொஞ்ச நேரத்தில் ஆழ்ந்த அமைதிக்குள்ள போயிட்டு இந்த ஒரு உண்மையவே உங்களால ஏத்துக்க முடியல. நான் சொன்னது ரொம்ப ரொம்ப கம்மியான உண்மை. இந்த மாதிரி ஞானத்துல நான் உணர்ந்த உண்மையில் ஏகப்பட்ட இருக்கு. இதெல்லாம் நீங்க உணர்ந்தீங்கன்னா துப்பிடுவீங்க. இறைவன் என்ன பண்ணுவீங்க? டேய் வாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கிற, ஆரம்பத்துல இருந்து கடைசி பூரா என்னடா எகைன்ஸ்டாவே நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் நீ தான் நடான்னு கோவம் வரதா செய்யும், ஆத்திரம் வரதா செய்யும். ஏன்னு கேட்டீங்கன்னா பதில் இருக்காது. பதில் என்ன தெரியுமா? ஏன்னு கேட்காதங்கிறாரு அவரு. ஏன் தெரியுமா ஏன்னு கேட்காதங்கிறாரு? ஏன்னு கேட்க நீ யாரான்னு கேட்கிறாரு. புரியுதா? நீ யார்? நான் ஒருத்தன் தான் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கிறேன். நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு அப்ப எது கேள்வி கேட்குது? அகங்காரம் கேள்வி கேட்குது. நீ யாருன்னு யாரு கேட்க முடியும்? எங்க ரெண்டு பொருள் இருந்தாங்க, ரெண்டு பேர் இருந்தாதாங்க ஒருத்தன் இன்னொருத்தனை கேள்வி கேட்க முடியும். நான் டோட்டலாவே ஒரே பொருள் தான் சொல்றேன். ஒன்னஸ், அத்வைத தத்துவம் என்ன சொல்லுது? அத்வைதம் என்ன சொல்லுது? அனைத்தும் ஒன்றுதான் சொல்லுது. எல்லாமே இறைவன். கல், மணல், மேடு, மனிதன், விலங்கு, பறவை எல்லாமே இறைவன் தான் சொல்லுது. அப்ப அப்படி பார்க்கும்போது என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லாமே நான் தான், என்னைய நீ கேள்வி கேட்கிற? யார் முதல்ல? நீ உண்மையை உணர்ந்துட்டீங்கன்னா அங்க கேள்விகளுக்கு வேலையே இல்லை. உண்மையை உணர்ந்துட்டீங்கன்னா கேள்விகளுக்கு வேலை இல்லை. கேள்வி யாருங்க கேட்க முடியும்? எங்க நான்ற ஒன்னே இல்லைன்றங்க, அப்புறம் யார போய் கேள்வி கேட்கறது? புரியுதா புரியலையா உங்களுக்கு? எங்க நான் என்கின்ற ஒன்றே இல்லைங்கிற அது ஒரு மாய தோற்றம் சொல்றேன். நீங்க அப்படி நான் என்கின்ற ஒன்றே இல்லைன்னா யார போய் கேள்வி கேட்க முடியும்? கேள்வியே இருக்காது உங்களுக்கு. அந்த இடத்துல கேள்வி இல்லைன்னா இதான் சுத்த ஞானம், இதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். எனக்கு ஏன் இது நடக்குது, எனக்கு ஏன் அப்படி நடக்குது, இப்படி கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. கேள்வி கேட்டுட்டு ஃப்ரீயா விட்டுறணும். பதில் கிடைக்கலன்னா டைம் வரும்போது தானாகவே புரியும். இதைத்தான் விசாரம் செய், விசாரம் செய், விசாரம் செய், விசாரம் செய்ன்னு வள்ளலார் சொன்னார். ஏன் விசாரம் செய்யணும்? விசாரம் செய்ய 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 செய்யதான் அப்ப கிடைக்காத பதிலாம் 10 நாள் கழிச்சு கிடைக்கும், இல்ல 10 வாரம் கழிச்சு கிடைக்கும், இல்ல ஒரு மாசம் கழிச்சு கிடைக்கும், இல்ல ஒரு 3 மாசம் கழிச்சு கிடைக்கும். ஆனா கேள்வி கேட்பதை நிறுத்தக்கூடாது. கேள்வி கேட்பதை எப்ப நிறுத்தணும்னா பதில் கிடைக்கலன்னா நிறுத்திடணும், விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்.